ஹாய் ஹலோடா. நான் ஜாஸ்மின். இப்போ OT7FF மாமா பையன் அத்தை பொண்ணு எத்தனாவது எபிசோட் கூட நிஜமாக தெரியல. வீடியோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சாரி. நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. முக்கியமாக காயத்ரி, உங்கள் நேம் இதில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் தான் ஸ்டார்டிங்லேருந்து இந்த எஃப்எஃப் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. சாரி, கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன். ரெக்கார்ட் பண்ண சுத்தமாக டைம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக எல்லாத்தையும் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சீக்கிரமாகவே இந்த எஃப்எஃப்பும் சரி, உறவுகள் எஃப்எஃப்பும் சரி, நான் ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். சரி ஓகே. இப்போ நம்ம வந்து எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். போன பாட்டில் வந்து பாய்ஸ் எல்லாருமே கேர்ள்ஸ், அதாவது உங்களை வந்து பைக்கில் வந்து கூப்பிட்டு போயிருந்துருப்பாங்க. போகிற வழியே டயாங் வந்து வைஷுவை பாதியிலே இறக்கி விட்டுட்டு நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கேருந்து போயிடுவார். வைஷுவோட நம்ம முடிச்சிருந்தோம். இப்போ நம்ம அப்படியே அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிப்போம். அதுலேருந்துனா நான் வைஷுவோட கண்டினியூ பண்ண போகிறது கிடையாது. இப்போ நம்ம அப்படியே வந்து ஜங்குக் அப்புறம் வந்து காஹிரா சைடு பார்த்தோம் அப்படின்னா பைக்கில் வந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. காஹிரா அப்படியே என்னமோ யோசிச்சுட்டே வந்துட்டுருக்கிறா. அதை வந்து மிரர் வழியாக ஜங்குக் வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. அங்கே இருக்க ஏதோ ஒரு வியூஸை பார்த்து காஹிரா வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறா. பார்க்குறதுக்கு செம்ம ப்ரிட்டியாக இருக்கா, செம்ம அழகாக இருக்கா. அது ஜங்குக் அப்படியே அவரை மறந்தே அது வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ரொம்ப அழகாக இருக்கடி, நிச்சயமாக நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன், ரொம்ப அழகாக இருக்கு. ஆனால் ஏன் எனக்கு உண்மையிலேயே லவ்வே வரமாட்டேங்குது எனக்கு தெரியல. ஆனால் நான் உன்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியும், உன்னை அந்த அளவுக்கு நான் வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரியும் வேர்ட்ஸாலையும் ஃபிசிக்கலாகவும் உன்னை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்தும் நீ வந்து என்னை லவ் பண்ணுறேங்கிற. நான் உன்னுடைய அந்த லவ்க்கு டிசர்வா நிச்சயமாக எனக்கு தெரியல. ஆனால் நான் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். உன்ன மாதிரி ஒரு அழகான ஒய்ஃப் நிச்சயமாக. அப்படி சொல்லும்போது இப்போ இன்னும் ப்ரைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. அவ்வளோதான். அதே இடத்துல ஜங்குக் அப்படியே அந்த பைக் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாரு. டக்குன்னு போய் காஹிரா அப்படியே இடித்து, என்னாச்சு, ஏன் பைக் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி மாமா? ஒன்றும் இல்லடி, முன்னாடி ஏதோ க்ராஸ் பண்ணிச்சு, பார்த்து போங்க மாமா. எதுக்கும் அடிபட்டிருக்கேன் நான் அப்படி சொல்லி எட்டி பார்க்குறா. ஏதோ அடிபட்டிருக்கேன் நான் உங்களை தான் கேட்குறேன், ஏன் சைலண்ட்டாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லடி அப்படி சொல்லி மறுபடியும் அந்த பைக் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிகிட்டே போகிறாரு. இப்போது மிரர் வழியாக காஹிராவை பார்க்குறாரு. அப்போது அப்படி தான் ஸ்மைல் பண்ணிகிட்டே வரா. இன்னும் பார்த்து இப்போ போகிறோன்னு சொன்னால் நிறைய அங்கே வியூஸ்லாம் இருக்கும் இல்லையா, நிறைய பேரை பார்க்குற மாதிரி இருக்கும், நேச்சுரலாக பார்க்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே போகிறான். ஒருவேளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேனா இல்லையா, ஆனால் என்னால் அதை மறக்கவும் முடியலையே அப்படி சொல்லி அப்படியே கன்ஃபியூஸாக இருக்க அவருக்கு. பைக் நேராக இப்போ காலேஜுக்கு தான் போகுது. மாமா சொல்லுடி என் செல்ல பொண்ணடி கிட்ட போய் ஜானும் ஜிம்மினை பேக்லேருந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். கிணடி பண்ணுறேன் மாமா, ஹக் பண்ணிக்கிறேன். மெதுவாடி, வயிற்றில் பேபி இருக்குது மாமா. வயிறு எனக்கு அவ்வளோ பெருசாக இருக்கேன்னா இதுக்கு மேலே தான் அது பெருசாகும். அது இல்லடி, இருந்தாலும் உள்ள பேபிக்கு வலிக்கும்ல மாமா. அப்போ உன்னை நான் ஹக் பண்ணக்கூடாதா? நேற்று தான் நான் என்னுடைய லவ் அவங்ககிட்ட சொன்னேன். உன் கூட இப்படி ஹக் பண்ணிட்டு வரணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அது இல்லடி மாமா அப்போ அப்படி சொல்லி அப்படி தள்ளி உட்காந்துக்கிறா. சரி சாரி இப்போது சாரி நீயே வச்சுக்கா. நான் மேலே ரொம்ப கோவமாக இருக்கேன். நான் எப்போ ஸ்கூல் போவேன் உன் கூட அப்படியே பைக்கில் நீ டைட்டாக அப்படியே பேக்கில் ஹக் பண்ணிட்டு வரணும் நான் எவ்வளோ ஆசையாக இருந்தால் நீ என்னன்னு சொன்னால் இப்படி பண்ணிகிட்ருக்கா. சரி வா, ஓகே நான் வரேன் அப்படி சொல்லி மறுபடியும் மெதுவாக ஹக் பண்ணுறி. மாமா அப்போது உனக்கு அப்போ பேபி தான் முக்கியமா? பேபி தாண்டி நமக்கு எல்லாமே. எனக்கு உன் மேலே லவ் வரத்துக்கு காரணமும் பேபி தான், உனக்கு என் மேலே லவ் வரத்துக்கு காரணமும் இந்த பேபி தான். அப்போனா இந்த பேபி தான் நமக்கு முக்கியம், புரியுதா? ஜிமின் மாமா என்னடி நீ என்ன ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டாக பேசுகிற ரொம்ப. ஆனால் நீ பார்க்குறதுக்கு அப்படி தெரியல. நான் பார்க்குறதுக்கு எப்படி தெரியறேன்? நீ பார்க்குறதுக்கு சரியான பொம்பளை பொறிக்க மாதிரி இருக்க. என்ன சொன்னா அப்படி சொல்லி அந்த பைக் அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. என்ன சொன்ன அப்படி சொல்லி இப்போ திரும்ப பார்க்குறாரு. திரும்ப விட மாட்டேங்கிறா. என்ன சொன்னேன் இது பாரு அப்படி சொல்லி அவகிட்ட வந்து ஒரு மாதிரி ஃபோர்ஸாகவும் நடந்துக்க முடியல. ஏன்னா அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்ட்டு. உங்ககிட்ட என்னால் ஃபோர்ஸாக கூட நடந்துக்க முடியலடி. என்ன சொன்னேன் நீ பார்த்து? பொம்பளை பொறிக்கின்னு சொன்னேன். பொம்பளை பொறிக்கியா? எந்த பொண்ணுக்கிட்டடி நான் அப்படியே வலிஞ்சிட்டு இருந்தேன், நீ பார்த்த பொம்பளை பொறிக்கிங்கிற? நீ என்கிட்ட நடந்துக்கிட்டல, அதை வச்சு தான் சொன்னேன். உன்கிட்ட நான் அதுவா அப்படி சொல்லி அப்படியே தலையை சொல்லிடுறாரு. அன்றைக்கி நீ என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்ட, எவ்வளோ வலிக்குது சொன்னேன், என்னை விட்டியா? அதை பற்றி ஏன்டி பேசிகிட்டு இருக்க?
நீ வேற அப்படி சொல்லி அப்படியே பைக் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதை பற்றி பேசாமல் இதை பாரு, அதை பற்றி பேசினாலும் உனக்கு எனக்கு சண்டை தான் வரும், வேணாம் அதை பற்றி பேசாத. ஆமாடா, எனக்கும் அதெல்லாம் நினைக்கும் போது கோவமாக வருது. இப்படி நடந்துக்கிட்ட என்கிட்ட இவ்வளோ கோவமா, என்கிட்ட ஃபோர்ஸா, அதனால தானே பேபி. ஆனால் உனக்கு எனக்கு ஒரு குட் மெமரிஸ் கூட இல்லை. உன்னை பற்றி யோசிச்சாலே எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. என்ன பண்ண சொல்கிறேன்? குட் மெமரிஸா? ஓ குட் மெமரிஸ் க்ரியேட் பண்ணலாங்கிறியா? ஏன்னா ஒன்றும் இல்லடி, என்னை பற்றி யோசிக்கும் போது பேடாக யோசிக்கிறேன்னு நீ தான் சொல்கிற. அப்போது நம்மளுக்குள்ளே ஒரு குட் மெமரிஸ் க்ரியேட் பண்ணலாமா? என்ன சொல்ல வர எனக்கு புரியல மாமா. புரியுறப்போ புரியும் அப்படி சொல்லிட்டு இப்போ பைக் நேராக காலேஜுக்கு தான் போகுது. இப்போது ஜங்குக்கு வந்து முன்னாடி ஸ்டாப் பண்ணார், பின்னாடியே ஜிமினை வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. அதை தாண்டி டயாங் வந்து போகிறாரு. இவங்க 2 பேரும் அப்படியே இறங்கிட்டு இவங்க 4 பேருமே டயாங்கை தான் பார்க்குறாங்க. ஜானு சொல்லு காயிரா, எங்கே வைஷு காணோம்? டயாங் மாமா கூட தானே வந்தா? ஆமாம்ல ஜிமின். ஆமாடி, நானும் அதான் யோசிக்கிறேன். ஜங்குக்கு தெரியலையடா, என்னாச்சு? 2 பேருக்கும் சண்டையா என்ன தெரியலையே. நான் அப்போவே யோசிச்சேன்டா, இவன் கூட வந்து அவளை அனுப்புறது, அவளும் சண்டை போடுவா, இவனும் சண்டை போடுவான் அப்படி சொல்லி அவங்க வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி நீங்கள் கிளாஸ்க்கு போங்க. மாமா எனக்கு கேட்டுட்டு கால் பண்ணுறியா? பண்ணுறேன்டி, நீ போ அப்படி சொல்லி ஜங்குக்கு வந்து காஹிரா வந்து சேர்க்கிறாரு. மாமா எனக்கு கால் பண்ணி சொல்லு என்னன்ட்டு அப்படி சொல்லி அவளும் ஜானுவும் சொல்லிட்டு போகிறான். மாமா அப்படி சொல்லி இப்போ டைட்டாக ஆக்ட் பண்ணிட்டு பாய் அப்படி சொல்லிட்டு ஜானு வந்து போகிறா. அது வந்து ஜங்குக்கும் சரி காஹிராவும் சரி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. வாடி போகலாம் அப்படி சொல்லிட்டு ஜானு வந்து முன்னாடி போகிறா. காஹிரா வந்து அப்படியே திரும்பி ஜங்குக்கே தான் பார்க்குறா. காஹிரா பார்த்தோன்னே அவர் திரும்பிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடுறாரு. மாமா எனக்கும் ஆசையாக இருக்குது இந்த மாதிரி உன்னை ஹக் பண்ணிட்டு பாய் சொல்லிட்டு போகணுன்னு. அந்த பக்கம் ஜிமினுக்கு ஒரே ஷையாக இருக்குது. ஏய் பரதேசி வா போகலாம் அப்படி சொல்லி ஜங்குக்கு வந்து முன்னாடி போகிறாரு. பரதேசியா? அண்ணனும் ஒரு மரியாதை கூட இல்லை அவனுக்கு அப்படி சொல்லி பின்னாடியே ஜிமினும் வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாரு. கொஞ்சம் தூரம் தானே போனோடனே காலேஜ் வந்துடுது. ஏய் டயாங் நில்லு அப்படி சொல்லிட்டு டயாங் பின்னாடியே இப்போ ஜிகுக்கு 2 பேருமே போய் ஏய் எங்கே வைஷு எங்க? வைஷு வருவா. ஏய் ஒழுங்காக சொல்கிறா. ஏய் வைஷு என்ன பண்ணா? நான் எதுவும் பண்ணலையே. ஏய் இதை பார், அந்த பொண்ணு பண்ணது தப்பு தான், நான் வந்து அதை நியாயப்படுத்த விரும்பலை. இருந்தாலும் நீ என்ன பண்ணா? எதுவும் பண்ணி அவளை அப்படி சொல்லி ஜிமின் கேட்குறாரு. இதப்பா அவளை பண்ணல, அவளாம் என் கூட பைக்கில் வர்றதுக்கு தகுதியே இல்லை. எப்போ என் பிள்ளைய இந்த இந்த வேர்ல்டை விட்டு அமிச்சாலோ அன்னைக்கு அவளுக்கும் எனக்கு இருந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிச்சு. அவள் என் கூட பைக்லையா? என்னால் அதை யோசிக்க கூட முடியல. அதுக்கு என்னடா பண்ணேன்? எதுவும் நான் பண்ணல. அவளை பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டு அவள் கையில் காசு கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். பின்னாடி வந்துட்டுருப்பாள் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து முன்னாடி போயிடுறாரு. இங்கே அவங்க 2 பேரும் இப்போது ஜிமினும் வந்து ஜானுவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஜங்குக்கும் வந்து ஓரளவுக்கு காஹிரா கூட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. ஆனால் டயாங்க நினைக்கும் போது அவங்க 2 பேருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை பற்றி அவங்க ஹயாங்ஸ்கிட்ட கூட எதுவுமே பேச முடியல, எதுவுமே ஷேர் பண்ண முடியல. என்ன ஜங்குக்கு இது தானே ஜிமின்? எனக்கு ஒன்றும் புரியல. போக போக எல்லாம் சரியாயிடும்னு பார்த்தா டயாங் இந்த மாதிரி இருக்கிறான். வைஷு பண்ணதும் தப்பு தானடா. தப்பாக இருக்கலாம் ஜிமின், இருந்தாலும் இவன் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல. அவன் எனக்கு தெரிஞ்சு உன்ன மாதிரி இல்லைடா. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படி சொல்லி அவருக்கு டக்குன்னு ஒரு யோசனை வருது. என்னடா, அன்னைக்கு நீ ஜானுவை பப்பையா சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னல, என்னைக்கிடா? அன்னைக்கு சொன்னியடா நேற்று. ஓ ஆமல. அப்போது அந்த பப்பையாவை அவள் சாப்பிட்லான்னு போனான். அது சாப்பிட்டா ப்ரெக்னென்சி லேடிஸ் அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே அந்த பப்பையாவை எடுத்து தள்ளி வச்சிட்டாடா. என்னடா சொல்கிறேன், நிஜமாவா? ஒருவேளை அவளுக்கு அது பிடிக்காமல் கூட இருக்கலாம்ல, தெரியலடா. நான் இப்படியே யோசித்தேன் அப்படியே யோசித்தேன். உண்மையிலே அவள் அபார்ஷன் பண்ணியிருப்பாளடா. டேய் நம்ம தான் பார்த்தோமே, அவள் அந்த ரூம்லேருந்து வெளியே வந்தா. ரெண்டாவது ரொம்ப வீக்காக இருந்தாடா. நான் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருந்தேன், நீ இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் போய் மெடிசன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாடா. அப்போது கன்ஃபார்மாக அபார்ஷன் பண்ணிட்டாளா? வேறு என்னடா? அவள் நடந்துக்கிறத பார்த்தா அப்படி தாண்டா தெரியுது. இல்லைடா, எனக்கு என்னமோ டவுட்டாகவே இருக்குதுடா. முன்ன மாதிரி அவள் இல்லைடா. டயாங் தான் கோவப்படுறான், ஆனால் அவள் கோவப்படல.
ஒருவேளை அவளுக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்கலாம்ல. ஏன்னா டயாங்க்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி நம்ம சொன்னோம்ல, எக்ஸ்பிளைன் பண்ணோம்ல. அதனால கூட அவளுக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் ஆகலாம்ல. அதனால தான் அவள் டயாங்கிட்ட அப்படி நடந்துக்கிறாளோ என்னமோ ஒன்றுமே புரியலடாப்பா. ஜிகுக் 2 பேரும் அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது இப்போது ஹயாங்ஸ் அவங்க 4 பேருமே வந்துடுறாங்க. பைக்கை விட்டு அப்படியே கீழே இறங்குறாங்க. இப்போது ஆரம் கடைசியாக வராரு. ஆரம் பின்னாடி ரித்து உட்காந்து வரா. நிறைய பேர் காலேஜில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டு வந்துட்டுருப்பாங்க இல்லையா, அவங்களாம் அப்படியே ஸ்டாப் ஆகி ரித்துவே தான் பார்க்குறாங்க. ஏய் அந்த பொண்ணு வந்துருச்சு. ஆமாம்ல, இந்த பொண்ணு தானே, இந்த பொண்ணு தான். ஆனால் 1.5 மாதம் ஆச்சுல. ஆமாடி, 1.5 மாதமாக கோமாவில் இருந்தாமாடி அப்படி சொல்லி அவங்க ரித்துவை பற்றி பேசுகிறாங்க. அவங்க வீட்டிலேருந்து சொல்லியிருக்காங்க இவங்க எல்லாருமே இதை பற்றி அவளுக்கு எதுவுமே தெரியக்கூடாதான். ஏன்னா அவள் எல்லாத்தையுமே மறந்துட்டானாம். இப்போது பைக் வந்து அப்படியே ஸ்டாப் ஆனோடனே ஆருஷி, ஷகுன் அப்புறம் ஷா அவங்க 3 பேருமே ரித்துக்கிட்ட போய் ரித்து கிளாஸ்க்கு போகலாமா அப்படிங்கிறாங்க. அங்கே தான் ஜங்குக் அப்புறம் வந்து ஜிமின் நிற்கிறாங்க. இவங்களோட கிளாஸ் தானே அப்படின்னு வந்து ஆரம் வந்து சொல்கிறாரு. பத்திரமா பார்த்துக்கோங்கடா. நாங்கள் பார்த்துக்குறோம். நான் நல்லா தானே இருக்கேன். அப்புறம் அருஷி இருக்கால, பார்த்துப்பா. இருந்தாலும் பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஆரம் வந்து சொல்கிறாரு. அவங்க எல்லாருமே அப்படி சுற்றி பார்க்குறாங்க. எல்லாருமே நின்று ரித்துவை தான் பார்த்துட்ருக்காங்க. ரித்துக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. எல்லாருமே என்னையே பார்த்துட்ருக்குறாங்க. அது ஒன்றும் இல்லை ரித்து, உனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு இல்லையா அப்படி சொல்லி சுகாதா வந்து சொல்லிகிட்ருக்கிறாரு. அதை தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. நீ கோமாவில் இருந்தது, ஹாஸ்பிட்டலில் இருந்தது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதான் அவங்க பார்த்துட்ருக்குறாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே கிளாஸ்க்கு போகலாமா அப்படி சொல்லிட்டு இப்போ கிளாஸ்க்கு போகிறாங்க. அங்கே போய் அருஷியும் ரித்துவும் ஃபஸ்ட்டு பெஞ்சு தான் அப்படி உட்காராங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பாய்ஸ் 3 பேருமே ஃபஸ்ட்டு பெஞ்சு தான். டயாங்கும் ரித்துவை தான் பார்த்து சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. டயாங்கும் இதே கிளாஸ் தானா? ஆமாம். எல்லாருமே அவங்கவுங்க கிளாஸ்க்கு போயிடுறாங்க. ஆனால் ஆரம்புக்கு மனசே கேட்கல. என்னடாச்சு? ஒன்றும் இல்லை ஜேஹோ, எனக்கு ஒரே ரித்து நினப்பாவே இருக்குது. என்ன பண்ணிகிட்ருப்பா கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருப்பா. அவளுக்கு ஒன்றுமே புரியல ரித்துக்கு. அவங்க மிஸ்ஸும் வந்து உடம்பு சரியில்லாத அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியும். நீ ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம், நீ எதையும் ரொம்ப யோசிக்காத, ஜஸ்ட்டு வந்து கிளாஸ் அட்டன் பண்ண, நீ நெக்ஸ்ட் இயர் கூட நீ அதை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி, இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி லைட்டாக தலை வலிக்கிற மாதிரி இருக்குது. என்ன சொல்கிற அப்படி சொல்லி அருஷி சொல்கிறா. என்னாச்சு? ஒன்றும் இல்லை மேம், ரித்துக்கு லைட்டாக ஹெட் பெயினாக இருக்கான். என்ன சொல்கிற அப்படி சொல்லி இப்போ டயாங்க எழுந்திரிச்சு வராரு. பாய்ஸ் 3 பேருமே வராங்க. நீ வேணா ரெஸ்ட் எடுக்கிறியாம்மா அப்படின்னு சொல்லி உங்கள் மேம் வந்து கேட்குறாங்க. சொல்லி தலையாட்டுறா. சரி ஓகே, அந்த ரூமில் போய் ரெஸ்ட் எடுமா, மெடிக்கல் ரூமில் அப்படின்னு சொல்லி அவளை வந்து அந்த ரூமுக்கு வந்து அமுச்சு வைக்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அருஷி தான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறா. பாய்ஸ் சொல்கிறாங்க நானும் வரட்டுமான்னு. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள் அப்படி சொல்லி ரித்துவும் அருஷியும் மட்டும்தான் வந்து போகிறாங்க. இப்போ மெடிக்கல் ரூமில் ரித்து வந்து டேப்லெட்லாம் போட்டு அப்படியே படுத்திருக்கா. ரித்து என்னாச்சு, ரொம்ப வலிக்குதா? நான் வேணா ஆரம்பமா கூப்பிடவா? சும்மா அவரை கூப்பிடாத, இப்போ எனக்கு ஓகே தான், பரவாயில்ல. சரி என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் இருக்குது, முக்கியமான கிளாஸ் போயிட்டுருக்கு. அதான் சரி ஓகே, நீ வேணா போய் கிளாஸ் அட்டன் பண்ண. அது எப்படி உன்னை நான் தனியாக விட்டுட்டு? பரவாயில்ல, நான் இங்கே அவங்க நர்ஸ் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க என்னையா, நீ வேணா போ அப்படி சொல்லி அமுச்சு வச்சிடா. இப்போ ரித்து மட்டும் தான் அங்கே அப்படியே படுத்திருக்கா. கொஞ்ச நேரத்தில் அப்படியே தூங்கவும் செஞ்சிடறா. அங்கே அருஷிக்கு கிளாஸு, ஏன்னா நெக்ஸ்ட் வீக் எக்ஸாமுங்கிறனால அங்கே கிளாஸ் வந்து போய்கிட்டே இருக்கேன். அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. என்னாச்சுடா, ஏன் அவ்வளோ டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை ரித்து, ஒன்றும் இல்லை ரித்து என்ன பண்ணுறான்னு தெரியல, அதான் யோசிச்சுட்டே இருக்கேன். இப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். என்ன அர்த்தம்? இப்போது இந்த ப்ரேயர் முடிச்சேன்னா நீ வேணால் போய் ரித்துவை போய் பார்த்துட்டு வா. சரி ஓகேடா அப்படி சொல்லிட்டு இப்போ அவங்க கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் ரித்துவை பார்த்தேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவருக்கு மேலே அப்படியே தூங்கியிருந்திருப்பா. டேப்லெட் போட்டனால இப்போ அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணுறா. இப்போ தான் கொஞ்சம் அவங்களுக்கு அந்த பெயின் வந்து கம்மியான மாதிரி இருக்குது. அங்கே இருக்க அந்த நர்ஸும் கேட்குறாங்க, இப்போ ஓகேவா? ஓகே, கிளாஸ்க்கு போகிறீங்களா? நான் கிளாஸ்க்கு போகிறேன் அப்படி சொல்லிட்டு ரித்து வந்து எழுந்திரிச்சு அப்படியே போகிறா. இப்போ
இப்போது கிளாஸ்க்கு போகவும் வந்து தோணலை. சும்மா அப்படியே அந்த காலேஜை அப்படியே ரவுண்ட் அடிக்கலாம், ஏன்னா சும்மா அந்த காலேஜை அப்படியே சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து யோசனை வருது. அவள் அப்படியே அந்த பக்கம் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறான். இந்த பக்கம் ஆரம் இதோட கிளாஸ்க்கும் போயிருந்திருப்பார். அங்கே கிளாஸ் வந்து போய்கிட்டே இருக்கு. இவர் வந்து விண்டோ வழியாக பார்க்குறாரு. எங்கே காணோம்ல, எங்கே போயிட்டா அப்படி சொல்லி அவர் வந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்போது அந்த பக்கம் ஆரிஷ் வந்து திரும்பி பார்க்குறா. ரித்து எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மேம் என்னாச்சு? ஒன் செகண்ட் மேம், வெளியே போயிட்டு வந்துடுறேன். கிளாஸ் போயிட்டுருக்கு, முக்கியமான கிளாஸ். என்ன? ஒன்றும் இல்லை, ஆரம் வந்திருக்காங்க, நான் ரித்துவை பற்றி சொல்லிட்டு வந்தேன். சரி ஓகே, சீக்கிரம் போயிட்டு வா. ஆருஷி, ரித்து எங்க? மாமா அது வந்து ரித்துக்கு கொஞ்சம் தலைவலிக்குதுன்னு சொன்னால் மெடிக்கல் ரூமில் இருக்கா. என்ன சொல்கிற? இப்போது 1 ஹவருக்கு மேலே ஆகுது. என்கிட்ட சொல்ல மாட்டிங்களா? இல்லை, நான் சொல்கிறேன்னு தான் சொன்னேன், அவள் தான் வேணான்ட்டான். இப்போ எங்கள் மெடிக்கல் ரூமில் தான் இருக்கான். சரி மாமா, ஏன் அவ்வளோ வேகமாக போகிறீங்க? என்னாச்சு? தலைவலிக்குது சொல்கிறீ? இல்லை, அவள் டேப்லெட் போட்டு ரெஸ்ட்டு தான் எடுத்துகிட்ருக்கான். மெதுவாகவே போங்க, நான் போகிறேன், எனக்கு முக்கியமான கிளாஸ் இருக்குது அப்படி சொல்லிட்டு ஆருஷி இப்போ கிளாஸ் அட்டென்ட் பண்ண போயிடறான். இந்த பக்கம் வேகமாக ஆரம் வந்து போகிறாரு. அந்த சைடு ரித்து அப்படியே அதெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருக்கிறா. ஹாய் அப்படி சொல்லி ஒரு சத்தம். யார்? ஹாய், நீங்கள் எப்படி இருக்கீங்க ரித்து? நல்லா இருக்கேன். நீ ஸ்கூல் யூனிஃபார்மில் நான் தான் சொன்னேனே, உங்கள் சிஸ்டர் படிக்கிற கிளாஸ் தான் நானும். ஓ அப்படியா? அன்னைக்கு உங்கள் நேம் சொல்லாமல் போயிட்டீங்களே. ஓ ஹாய், என் நேம் பார்க் அப்படின்னு வந்து சொல்கிறான். என்னாச்சு? எங்கே சுற்றிட்டுருக்கீங்க? கிளாஸ் போல்? கிளாஸு அது கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை, மெடிக்கல் ரூமில் இருந்தேன். சொல்லி கொடுக்குறது கொஞ்சம் கூட ஏறல பார்க் மண்டையில். அதான் சும்மா கிளாஸ் அட்டன் பண்ணவும் இருப்பேன்ல, அப்படி அப்படி சுற்றி வந்துட்டுருக்கேன். சுற்றிட்டே இருந்தீங்கன்னா யாருன்னா பார்த்தாங்கன்னா உங்களை திட்டுவாங்க. அப்போது நான் கிளாஸுக்கு போவா? எது கிளாஸுக்கு போகிறேன்? வேணாம் அங்கே போகலாமா அப்படின்னு சொல்லி டெரஸ் பக்கம் கை காட்டுறாரு. டெரஸ்க்கா? உனக்கு கிளாஸ் இல்லை? ஐயோ அங்கேயா? மேக்ஸ் பீரியட் போயிட்டுருக்கு, டியூஷன்லேயே அது தான் இருக்கிறா, இங்கே வந்தாலும் இதான் இருக்கிறா, மண்டை காயுது, அதை நான் கட்டடிச்சிட்டு வந்துட்டேன். சரி வா, நம்ம 2 பேரும் அங்கே போகலாமா? ஐயோ வேண்டாம். ஐயோ வா, எதுக்கு பயப்படுற அப்படின்னு சொல்லி இப்போ கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போகிறாரு. மெதுவா தூ, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சொல்கிறேன்? இல்லை, உன்னை பார்க்கும்போது என் சிஸ்டர் பார்க்குற மாதிரி இருக்குது. உனக்கு சிஸ்டர் இருக்காங்களா என்ன? இருந்தா, ஆனால் இப்போ இல்லை. என்னாச்சு? அவள் காலேஜ் படிக்கும் போது சூசைட் அட்டன் பண்ணி டெத் ஆகிட்டான். என்ன சொல்கிற? ஆமாம், அவனுக்கு தெரியுமா? அவனும் இதே காலேஜ் தான் அப்படி சொல்லி இப்போது அந்த ஸ்டெப்ஸ் வழியாக ரித்து அப்படியே மேலே டெஸ்க்கு கூப்பிட்டு போயிட்டே இருக்கிறான். அவளும் கேட்டுக்கிட்டே போகிறா. இருந்தாலும் அவளுக்கு ஏதோ ஒன்று மண்டையில் ஏதோ மாதிரி இருக்குது. அவளுக்கு தலையெல்லாம் மறுபடியும் வலிக்க ஆரம்பிக்குது. அவன் தலையில் கை வச்சுட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிடா. ஏன்னாச்சு ரித்து? ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி அப்படியே தலையை உலுக்கிட்டு மறுபடியும் இப்போது பார்க்கோட கையை பிடிச்சிட்டு அப்படியே மேலே போய்கிட்டே இருக்கிறான். இதை தூரத்தில் இருந்து ஆரம் பார்த்துறாரு. ரித்து போகிறது மட்டும்தான் தெரியுது. ரித்து அப்படி சொல்லிட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிறாரு. ஏன்னா அந்த டெரஸ்க்கு போகிற வழியிலேருந்து மெடிக்கல் ரூம் ரொம்ப தூரமாக இருக்குது. அங்கே என்ன பண்ணுறா? டெரஸ்க்கு எதுக்கு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து வேகமாக ஆரம் ஓடியாராரு. வா அப்படி சொல்லிட்டு வேகமாக கையை பிடிச்சி இழுத்து கூப்பிட்டு போகிறாரு. என்ன சொன்ன? ஓ சிஸ்டரா? ஆமாம், அவள் இங்கே வாயேன் அப்படி சொல்லி இப்போ டெரஸ்க்கு கூப்பிட்டு போயிட்டாரு. இங்கே இது இருக்கு பற்றியா அப்படி சொல்லி கையை காமிக்கிறாரு. கரெக்டாக அந்த இடத்துல தான் ரித்து நின்றுருந்துருப்பான். இங்கேருந்து கிட்டவா அப்படி சொல்லி இப்போ கையை பிடிச்சி அப்படியே கூப்பிட்டு போய் இங்கேருந்து அப்படியே கீழே வந்துட்டான். என்ன சொல்கிற? ஆமாம், அது பாரு அப்படி சொல்லி அவள் பார்க்க பிடிக்கல. அவளுக்கு ஹைட்னாவே பயம். அது அப்படியே ஃபேஸை திருப்பி அப்படியே காட்டுறான். என்ன பண்ணுற? எனக்கு ஹைட்னா பயம். அப்படிலாம் பயப்படாது, நான் பார்க்குறேன்ல, நீ எதுக்கு பயப்படுற? இதை பாரு அப்படி சொல்லி அவளை வேணும்னே வற்புறுத்தி பார்க்க வைக்கிறான். இந்த இடத்துல இருந்து அப்படியே கீழே விழுந்துட்டா. ஸ்பாட்லேயே இறந்துட்டா தெரியுமா? அப்படி சொல்லி அவளுக்கு ரொம்ப இப்போ தலை வலிக்குது. அப்படி தலையில் கை வைக்கிறா. என்னாச்சு ரித்து? தலை வலிக்குதா? ஆமாம் பார்க்க, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட தலை வலிச்சிச்சு, டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடுத்தேன், கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணேன். இப்போ மறுபடியும் என்னன்னு தெரில, இந்த டெரஸ் இந்த பிளேஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி தலை வலிச்சுக்கிட்டே இருக்குது.
இங்கேயா அப்படி சொல்லி இப்போ கையை வச்சு அப்படியே ஒரு மாதிரி அந்த இடத்தெல்லாம் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்றான். வேணாம் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், இங்கேயா வலிக்குது அப்படி சொல்லி வேணும்னே கையை வச்சு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். இப்போது ஆரம் வேகமாக ஓடியாந்துருப்பார். பார்க்கும்போது என்னமோ 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏய் ரித்து அப்படி சொல்லி இப்போ வேகமாக வந்து பார்க்கை தள்ளிட்டு பார்க்குக்கு ஒரு ஸ்லாப் தான். ஏய் ஆரம் என்ன பண்ணுறீங்க? ஏய் என்னடா பண்ணிகிட்ருக்கேங்க? நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? ஒன்றும் இல்லை, அது ரித்துக்கு வந்து ஒரு மாதிரி இருந்துச்சான், ஹெட் பெயினாக இருந்துச்சான். அப்படி தானே ரித்து? ஒன்று சாவடிச்சிருண்டா. என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? ரித்து இவன் எப்படி தெரியும்? அது சொன்னேன் ஆரம், அன்றைக்கி ஐஸ்கிரீம் ஷாப்பில் நான் ஒரு பர்சனை மீட் பண்ணேன். அவன் அந்த ஸ்கூலில் தான் படிக்கிறான்னு நான் சொன்னேன்ல, அது இவன் தானா? ஏய் என்னடா, உன் அண்ணன் போன இடத்துக்கு நீயும் போகணுமா? அண்ணன் போன இடத்துக்கா? அண்ணன் எதனால் அந்த இடத்துக்கு போனால்? எங்கள் அண்ணன் எங்கே இருக்கிறான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி தெனாவட்டா கேட்குறான். ரித்து உனக்கு தெரியுமா அப்படி சொல்லி பார்க்கு இப்போது ரித்துவை பார்க்குறான். இப்போ ஆரம் அப்படியே ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஏய் மரியாதையை போய்ட்டு ரித்துக்கிட்ட இவ்வளோ க்ளோஸ் ஆகிறத பார்த்தா அவ்வளோதான். ஆரம் என்ன பண்ணுறீங்க? அவன் என்னுடைய ஃப்ரெண்ட். யார்? இந்த பரதேசி உனக்கு ஃப்ரெண்டா? ஆரம் அவன் நல்ல பையன், அவன் உனக்கு பிரதர் மாதிரி. என்ன பேசிகிட்ருக்கீங்க? இவன் பிரதர் மாதிரி அவனுக்கு? இவனை பற்றி உனக்கு தெரியாது ரித்து. இவன்கிட்ட நீ இவ்வளோ க்ளோஸாக இருந்தது பெரிய தப்பு. என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் இவன் கூட டெரஸில்? ஆரம் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, நான் அதனால் மெடிக்கல் ரூமில் தானே இருந்தேன். இங்கே டெரஸில் மெடிக்கல் ரூம் எங்கே இருக்குது? டெரஸ் எங்கே இருக்குது? இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? டெரஸில் தனியாக இவன் கூட. ஆரம் நான் சும்மா அவருக்கு பேசிகிட்டு இருந்தேன். சும்மா நின்று பேசிகிட்டு இருந்தியா? இவன் கூட அவ்வளோ க்ளோஸாக நின்றுட்டு சும்மா நின்று பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கறித்து. இவன் யாருன்னு தெரியுமா ஃபஸ்ட்டு? அதுதான் நானும் கேட்குறேன் ஆரம், இவன் யார்? இவனை பற்றி உனக்கு தெரியுமா? இவனை ஃபஸ்ட்டே உனக்கு தெரியுமா? இவன் அண்ணன்னு சொல்கிறான், அது யார்? ஓ அப்படி சொல்லி அவர் அப்படியே தலையில் கை வச்சுட்டு, டேய் மரியாதை போயிடு. ஆரம் ரித்து கேட்குறா பாரு, சொல்லு நான் யாருன்னு சொல்லு, என் அண்ணன் யாருன்னு சொல்லு, அவளுக்கு ஏன் தலை வலிக்குதுன்னு சொல்லு. டேய் உன்னை சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அடிக்கலான்னு போயிருந்துருப்பாரு. இப்போ ரித்து ஊடால வந்துட்டு அந்த அடி இப்போ ரித்து மேலே விழுகுது. ரித்து என்ன இப்போ எதுக்கு சும்மா அப்போ என்னுடைய ஃப்ரெண்டு என்கிட்ட அப்போ நீ என்னை சந்தேகப்படுறியா? நான் சும்மா பேசிகிட்டு இருந்தோம், எனக்கு தலை வலிக்குதுன்னு சொன்னேன். அதுக்கு தான் அவள் எதுக்கு தலை வலிக்குது அப்படி சொல்லி ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தான் என்னுடைய ஹெட்டை. எதுக்கு தலை வலிக்குதுன்னு சொல்லி பார்த்துட்ருந்தான். ஆனால் நீ தப்பாக நினைக்கிறீங்களா ஆரம்? இது அப்படிலாம் இல்லைடி ஆரம், உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல. அவனை பற்றி உனக்கு தெரியாதுடி, அதை தான் நான் கேட்குறேன். என்ன தெரியாது? என்ன எதுக்கிட்ட என்கிட்ட இருந்து எதுவும் மறைக்கிறீங்களா? நீ சொல்லு பார்க்க, நீ சொல்லு என்ன விஷயம்? யார்? உனக்கு ஏற்கனவே ஆரம் பற்றி தெரியுமா? அப்புறம் உன் பிரதர் அது யார் அப்படின்னு சொல்லும் போதே இப்போது ஒரு மாதிரி ரித்து பார்த்து அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே ஆரம்பம் பார்த்து ஒரு மாதிரி ஈவலாக அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். ஆரம் சொல்லாதங்கிற மாதிரி அப்படியே தலையை ஆட்டுறாரு. அது ஒன்றும் இல்லை, அதாவது என் அண்ணாவுக்கும் அப்புறம் இவங்க இருக்காங்களே அவங்க பிரதர்ஸ், இவங்களுக்குள்ள சின்னதாக ஒரு ஃபைட்டு, வேறு எதுவும் இல்லை. அப்போது அண்ணா யார்? அவன் இப்போது இங்கே இல்லை, எங்கே இருக்கிறான்? அவர் வந்து வர முடியாத இடத்துல, இப்போதைக்கு வர முடியாத இடத்துல இருக்கிறாரு. எங்கே? ஃபாரின் போயிருக்கானா? எங்கே போயிருக்கான் சொல்லட்டா ஆரம்? அது அவன் ஃபாரின் போயிருக்கான் அப்படி சொல்லி ஆரம் வந்து சொல்கிறாரு. ஃபாரின்கா? ஆமாம், அவங்க அப்பா பெரிய பிஸ்னஸ் மேன், அதனால் அவன் ஃபாரினில் படிக்கணும்னு ஆசைப்பட்டான், அதனால் அவனை ஃபாரின் போயிருக்கான். ஓ அப்படியா? அப்போது ஆமாம், அண்ணா கூட தானே ஃபைட்டு, அதுக்கே இவன்கிட்டே இந்த மாதிரி ரூடாக நடந்துக்கிற. ஒரு மாதிரி இவ்வளோ ஸ்மைல் பண்ணிவிட்டு சொல்லட்டா ஆரம் அப்படின்னு வந்து சொல்லும் போது இப்போ ஓங்கி பலார்னு ஒன்று மறுபடியும் பார்க்குக்கு விழுகுது. ஆரம் என்ன பண்ணுறீங்க? அறிவில்லை உங்களோட சின்ன பையன் அவன். ரெண்டாவது அவனையும் என்னையும் வச்சு தப்பு புரிஞ்சிட்ருக்கீங்களா?
அவன் எனக்கு பிரதர் மாதிரி. உங்ககிட்டேருந்து நான் எதிர்பார்க்கல ஆரம். இது வா பார்க்க நம்ம போகலாம். நீ கையை விட்றி. நான் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்ருக்கேன், அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். என்ன நினச்சிட்ருக்கேன் ஆரம்? நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. நாங்கள் ஜஸ்ட் சும்மா தான் வந்தோம். டெரஸ்க்கு கூப்பிட்டு போகிறேன்னா அவனுடைய சிஸ்டர் யாரோ சூசைட் பண்ணிக்கிட்டாங்களாம். அதை பற்றி அவன் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். ஏன்னா அப்படிங்கிற மாதிரி ஆரம் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. ஏன்னா பார்க்குறது சிஸ்டர்னு யாருமே கிடையாது. அவன் வந்து ரித்துவை தான் சொல்லிகிட்ருக்கான். வேணா ரித்து, அவனை பற்றி உனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் புரியல ஆரம். அவன் என்கிட்ட நல்லா தான் நடந்துக்கிறான். ஆனால் உங்களை தான் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. ஒரு நேரம் என்கிட்ட நல்லா பேசுகிறீங்க, ஒரு நேரம் என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்னை லவ் பண்ணவே இல்லைல்ல, எல்லாம் சும்மா போய் என்கிட்டேருந்து எல்லாருமே எதுவும் மறைக்கிறீங்க, அப்படி தானே? நான் போகிறேன். ரித்து எங்கே போகிறேன்? ரித்து எங்கே போகிறேன் அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது இப்போ வேகமாக அங்கேருந்து ஆரம் ரித்து பார்க் அப்படி சொல்லிட்டு இப்போது அங்கேருந்து சிந்தா வராரு. இந்த பரதேசி எங்கே என்ன பண்ணிகிட்ருக்கான்? அது நல்லா நானும் கேட்டுட்ருக்கேன். இங்கே ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படி சொல்லி அப்படியே ரித்துவை பார்க்குறாரு. அது ஒன்றும் இல்லை சின்னாயா, சும்மா பேசிகிட்டு இருந்தோம். நானும் ரித்துவும் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி தானே? ஆமாம், நானும் பார்க்கும் ஃப்ரெண்ட்ஸாக தான் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் உங்கள் பிரதர் தான் என்னையும் அவங்களையும் தப்பாக நினச்சிட்ருக்காரு. என்ன ஆரம்பிது? என்ன நடந்துட்டுருக்கீங்க? இல்லைடா, நான் சொல்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் நான் மெடிக்கல் ரூமில் இருக்கான்னு சொல்லி ஆர்ஷி சொன்னால் பார்க்குறதுக்காக நான் போனேன். ஆனால் அங்கேருந்து பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் டெரஸ்க்கு போயிட்டுருக்காங்கண்ணா. ஆமாம், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ரெண்டு பேரும்? அது ஒன்றும் இல்லை ஜின்ஹாயா, அது வந்து இவனோட சிஸ்டர் யாரும் இங்கேருந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்களாம். அதை பற்றி தான் என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தான். ஏன்னா அப்படி சொல்லி ஜின் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. அவன் ஒரு மாதிரி இவ்வளோ அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ரெண்டு பேரையும் தான் பார்த்துட்ருக்குறாங்க. இப்போது ஜின்னுக்கு புரிஞ்சிருச்சு என்னன்னு சொன்னால் இங்கே பார்க் வேறு எதுமோ கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ட்டு. அவர் ஒரு செகண்ட் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டார். அப்படியா? நான் கூட கேள்விப்பட்டேன், ஆனால் இது வரைக்கும் உன் சிஸ்டர் நான் பார்த்ததே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்படியே பார்க் கிட்ட போய் அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி அப்படியே டைட்டாக பிடிச்சி, என்னடா கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கான், சாவடிச்சிருவேன், உன் அண்ணன் போன இடத்துக்கு ஒன்றையும் தூக்கி கொண்டு உட்கார வச்சிருவேன், புரியுதா? தேவை இல்லாமல் நிறுத்து பக்கத்தில் வர்றது வேலை வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான் நீ. என்ன ஜின்ஹாயா, பயந்துட்டிங்களா? இப்போ தானே இந்த பார்க்கோட கேமே ஆரம்பிச்சிருக்கு. போக பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வேணாண்டா, உன்னை அவ்வளோதான். ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவள் உயிருக்கே ஆபத்தாயிரும். எனக்கும் புரியும். அவள் யோசிக்க ஆரம்பிச்சிருவாள், இதுக்கு சூசைட் பண்ணலாம், இதனால் என்ன பிரச்சனை அப்படியே யோசிச்சு அப்படியே செத்து போயிடுவான். உன்னையா அப்படி சொல்லி அப்படியே டைட்டாக அப்படியே பிடிக்கிறாரு. அப்படியே பார்க்கறதுக்கு பெயினாக இருக்குது. என்னடா பண்ணுற, இப்படியே உன்னை சாவடிச்சிருவேன். அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ ஜின்னோட மொபைல் வந்து ரிங் ஆகுது. ஹலோ, எங்கே இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க, எல்லாருமே ஹாஸ்பிட்டல் இருக்கு. இதோ வந்துட்டப்பா ஹாஸ்பிட்டலில், இதோ வந்துட்டப்பா. அப்பா எந்த ஹாஸ்பிட்டலா அப்படின்னு சொல்லி இப்போ ரித்துவும் சரி ஆரம்பம் சரி ரெண்டு பேருமே ஜின்னை தான் பார்த்துட்ருக்காங்க. ஓகேப்பா இது வந்துடும் அப்படி சொல்லி ஃபோனை வந்து அப்படியே கட் பண்ணிட்டு, என்னாச்சு? அது வந்து வைஷு இருக்கால, வைஷுக்கு என்னாச்சு அப்படி சொல்லி ரித்து வந்து கேட்குறா. என்னதான் இருந்தாலும் கூட பிறந்த சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத ரித்து. அவள் வந்து ரோட்டில் மயங்கி விழுந்துட்டாலாம், ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருக்காங்களாம், எல்லோரையும் கூப்பிட்டு வர சொன்னாங்க. அதுதானே நான் தேடி வந்தேன். நீ மொபைலே அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். அங்கே போய் பார்த்தா ஜெஹோப் மாதிரி தான் இருந்தான், அதான் உனக்கு தேடி வந்தோம். எல்லோரும் உன்னே தான் தேடிட்டு இருக்காங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லி இப்போது ஆரம்பியும் ரித்துவையும் கூப்பிட்டு அவர் வந்து அப்படியே போகிறாரு. இப்போ ரித்து பார்க், நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத, சாரி, உன்னை அப்புறமா நான் மீட் பண்ணுறேன், நான் போகிறேன், என் சிஸ்டர் ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம் அப்படி சொல்லி ரித்து நார்மலாக பேசிட்டு போகிறா. இது பார்க்குற ஆரம்புக்கும் சரி ஜின்னுக்கும் சரி செம்ம கடுப்பாகுது. ஆரம்பம் அப்படியே திரும்பி அந்த பார்க்கை தான் அப்படியே மறைச்சி பார்த்துட்ருக்குறான். அவன் அப்படியே அவருடைய ஹேரெல்லாம் அப்படியே ஃப்ளிப் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஈவலாக அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே நிற்கிறான். ஓகே ரித்து, ஒன்றும் பிரச்சனை இல்லை,
நம்ம அப்புறமா பேசிக்கலாம். ஆரம்ஹாயா, நாங்கள் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம், நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ ரித்துட்ட நார்மலாக பேசிட்டு அப்படியே ஆரம்ப பார்த்து அவனுடைய ஹையை அப்படியே விங் பண்ணுறான். செம்ம காண்டாயிடுறது. ஆரம், இதை பற்றி நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். பைஷுக்கு என்னடா ஆச்சு தெரியல, அதுக்கு தான் போகணும். இதை அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் சைடு தான் பார்த்தோம் அப்படின்னா ஓங்கி ஒரே அடி தான். அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு அப்படின்னு அவங்க அப்பாவே பார்த்துட்ருக்கிறாரு. அவர் கண்ணில் டியர்ஸ் வரல, அவ்வளோ கோவமாக பார்த்துட்ருக்கிறாரு. டேய், உன் கூட தானே அவளை பைக்கில் ஏற்றி விட்டேன், எப்படி அவள் நடு ரோட்டில் மயக்கம் போட்டு விழுந்தா? நம்ம வீட்டு பொண்ணு நடு ரோட்டில் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கிட்டுருக்கா, நீங்களாம் என்ன காலேஜில் பிடிங்கிட்டு இருக்கீங்களா அப்படி சொல்லி கேட்டுட்ருக்குறாங்க. உன்னை கூடவா தெரியல அப்படின்னு சொல்லி இப்போது ஜெஹோ பற்றி கேட்குறாரு. இவர் எதுக்கு இப்போ நம்மக்கிட்ட வர்றாரு? அப்போ சத்தியமாக எனக்கு தெரியாதுப்பா, நானும் அரிசியும் பின்னாடி தான்ப்பா போனோம், அவங்க முன்னாடியே போயிட்டாங்கப்பா. நீங்கள் எல்லோரும் ஒன்றா தானே போனீங்க? அப்போ நிஜமாக எனக்கு தெரியாது. சரி அதுங்களை விட, உங்கள் 2 பேருக்கு தெரியல வந்துட்டாலும் நம்மக்கிட்ட அப்படி சொல்லி அங்கே ஜிம்மின் வந்து வாயில் அப்படியே புலம்பிட்டு நிற்கிறாரு. அங்கே ஜானு அடிச்சிட்டு வரும், ஐயோ பாவம் அப்படி சொல்லி ஜானு அப்படியே வாயில் புலம்பிட்டு நிற்கிறான். ஆனால் அவளுக்கு டயாங் மேலே வருத்தம் தான். உங்கள் 2 பேர்கிட்ட தான் கேட்குறேன் ஒருத்தர் அப்படி சொல்லி அவர் வாயில் என்ன சொன்னேன்? ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான். எனக்கு எப்படி தெரியும்? நான் காஹிராவை கூப்பிட்டு முன்னாடியே வந்துட்டேன். அப்போ நீ ஐயோ நம்மக்கிட்ட வராரு. அப்போ சத்தியமாக எனக்கு தெரியாதுப்பா. அது வந்து அவங்களாம் ஏன் மிரட்டிகிட்ருக்கீங்க? நான் தான் அவளை பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டு போனேன். ஏன் துரைக்கு அப்படி என்ன வேலை? நீ வர ரொம்ப பண்ணுறியே என்ன? என்னடி இதெல்லாம்? இருங்கங்க நான் பேசுகிறேன். அவன் மார்னிங்கே பைக்கில் ஏற்றக்கூடாது தான் நின்றுட்டுருந்தான். நீ தானே வம்பு பண்ணி அவளை பைக்கில் ஏற்றி அமிச்சேன். நாம் ஸ்கூல் கரெக்டாக போனாலாம் இல்லையா நீ விசாரிக்கலாம் மாட்டியா? ஒரு நிமிஷம் இருங்க. டேட்டாயா என்னடா இதெல்லாம்? அம்மா அது வந்து அது வந்து எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு. அதனால் நான் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டு நான் கையில் காசு கொடுத்து தான் வந்தேன். எதுனா டாக்ஸி புக் பண்ணிட்டு ஸ்கூல் போயிடு அப்படின்ட்டு. ஓஹோ, அந்த அளவுக்கு ஆகிட்டேன். போச்சு எனக்கு அடி கன்ஃபார்ம் போல் இருக்குது அப்படி சொல்லி ஜிமின் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பாட்டிக்கலாம்னு சொல்லி கையை ஓங்கினோன்னே, சும்மா எதுக்கிட்ட அடிச்சிட்ருக்கவனே? என்னம்மா உனக்கு பிரச்சனை? இப்போ எதுக்கு இப்படி வந்து கத்திட்டு நிற்கிற? அவன் பண்ணது கேட்டியா? நடு ரோட்டில் இறக்கி விட்டு போயிருக்கான். புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே 1000 சண்டை வரும், அதுக்குள்ளே ஏதோ ஒரு சண்டை. இப்போ தானே கல்யாணம் பண்ணி வச்ச, இப்படி தான் சண்டை சச்சரவும் வந்து அதுக்கப்புறம் தான் ஒருத்தவங்க புரிஞ்சுப்பாங்க. ஆனால் டயாங், நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்துருக்கலாம்ல என்ன அப்படிங்கிற மாதிரி டயாங் அவங்க பாட்டியை திரும்பி பார்க்குறாரு. ஏண்டா அந்த புள்ள மாசமாக இருக்குது, அதை போய் இப்படி நடு ரோட்லேயே இறக்கி விட்டு போகலாமாடா? அப்படி சொல்லி இப்போது அவருக்கு அப்படியே ஐஸ் எல்லாம் கலங்குது. அவர் அப்படியே பாட்டியை தான் பார்த்துட்ருக்கிறாரு. எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. எல்லாருமே பாட்டியை தான் பார்த்துட்ருக்குறாங்க. என்னது ப்ரெக்னெண்ட்டா அப்படின்னு? என்ன பாட்டி சொல்கிற? ப்ரெக்னெண்ட்டா அப்படின்னு ஜானு தான் கேட்குறான். ஆமாம். உனக்கு தெரியாதா? இப்போ உனக்கு எத்தனை மாதம் ஆகுது? 1.5 மாதம் ஆகுது. அதே தான் அவளுக்கும் கணக்கு. இதை பாருட்டாயா, புருஷன் மண்டாய்க்கில் 1000 சண்டை வரலாம், பிரச்சனை வரலாம், இருந்தாலும் உன் குழந்தைய வயிற்றில் வச்சிட்ருக்கா, உன்னுடைய குழந்தைய வயிற்றில் சுமந்துட்டுருக்கான். இந்த மாதிரி நேரத்தில் நீ இப்படிலாம் பண்ணக்கூடாதுடா. அதுக்குன்னு நீ தோளுக்கு மேலே வந்து பிள்ளைய அடிச்சிட்டே இருப்பியா? என்னம்மா பேசிகிட்ருக்கா? நடு ரோட்டில், அதுவும் மாசமாக இருக்க ஒரு பொண்ணை இப்படி நடு ரோட்டில் இறக்கி விட்டு போயிருக்கான். இவங்களும் எதுவும் யாருமே கண்டுக்காமல் இருந்திருக்காங்க. கேட்டால் அவ்வளோ ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சா? கேட்டுக்கம்மா, இப்படிலாம் பேசினா என்ன? போக போக புரிஞ்சுப்பாண்டா அப்படி சொல்லி இவங்களுக்குள்ளே அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே டயாங்கோட ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் அப்படியே கொட்டுது. டயாங் இப்போ என்ன பண்ணுறாரு? அங்கே பாட்டி நின்றுப்பாங்க. பாட்டி எப்படி தள்ளி விட்டு, பாவி இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு எப்படி தள்ளி விட்டு போகிறான் பாரு அப்படி சொல்லி பாட்டி ஜெஹோப் மேலே தான் வந்திருப்பாங்க. பாட்டி பேராண்டி, நீயாவது என்னையை காப்பாற்றினீங்க. ஏன்டா அவன் அடி வாங்குறான்னு சொல்லி தானே இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான், நான் எப்படி தள்ளி விட்டு போகிறான் பாரு. பாட்டி அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான் போல இருக்கு அப்படி சொல்லி ஜிமின் வந்து ஒரு மாதிரி அவருக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கு.
நான் சந்தேகப்பட்டது தப்பே இல்லை அப்படி சொல்லி ஜங்குக்கு வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இப்போது வேகமாக அந்த டோரை ஓப்பன் பண்ணி அப்படியே பார்க்குறாரு. அந்த இடத்துல அவள் கையில் ட்ரிப்ஸ் போட்டுட்ருக்கு. அவள் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி இருந்திருப்பா. இப்போ டயாங் வந்து வேகமாக அப்படியே டோரை ஓப்பன் பண்ணோன்னு அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். 2 பேரும் அப்படியே மாற்றி மாற்றி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நிலவின் முதுகும் பெண்ணின் மனமும் என்றும் ரகசியம் தானா, கனவிலே நீ சொல்லடி பெண்ணே காதல் இது தானா. டயாங்க்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. அவர் அப்படியே அந்த டோர்கிட்டே நின்று வைஷுவை தான் பார்த்துட்ருக்காரு. அவர் கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸ் வருது. இந்த பக்கம் வைஷுக்கும் அப்படி தான் வந்து அப்படியே படுத்திருக்கா. ஒரு மாதிரி டயர்டாக இருக்கா. அவள் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. அவள் கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸ் வருது. இதோட இந்த பாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் சராங்கே. அப்புறம் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் வீடியோ வர கொஞ்சம் முன்ன பின்ன நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க.